ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் குடிநீர் தொட்டிகளில் கூட மனித கழிவு கலப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில் ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரண் அடைஞ்சிருக்காங்க. அவரா என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, பாகாயம், தொரப்பாடி, சத்துவாச்சாரி, லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பேரணாம்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நகரத்தை ஒட்டியுள்ள கொட்டாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் உள்ள தாகீர் வீதி, அப்துல்லா மஸ்ஜித் வீதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அப்பகுதி மக்கள் அங்குள்ள மசூதி உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான இடத்தை தேடிக்கொள்ளவும், அப்படி இல்லை என்றால் மஸ்ஜித் அப்துல்லா, மஸ்ஜித் இஸ்திகாமத், புதிய மஸ்ஜித், பல மஸ்ஜிதுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த மஸ்ஜிதுகளில் தாங்கள் தங்கிக் கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேவண்ணப்பட்டி, பர்கூர் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. ஓசூரில் கொட்டி தீர்த்த மழையால் பேருந்து நிலையம் பகுதியில் குடம்போல் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. ஓசூரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் 1 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியது. மழைநீரில் ஆபத்தை உணராமல் சென்ற 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நடுவழியில் பழுதாகி நின்றன. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. மலைப்பகுதியில் காலையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை கொட்டியது. ஏரிச்சாலை, கலையரங்கம், மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையை தொடர்ந்து மலைப்பகுதி குளுமையடைந்தது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சில நிமிடங்கள் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள பூமாலை வணிக வளாகத்தில் தண்ணீர் புகுந்ததால் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்தது. காலையில் சவரன் தங்கம் 120 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் மேலும் 200 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 நாட்களில் சவரன் விலை 4,520 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டது. வெள்ளி விலை காலையில் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் கிடுகிடுவென 6 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 177 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 7,000 ரூபாய் உயர்ந்து 1,77,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் கிராம் வெள்ளியின் விலை 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பிரம்மாண்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,781 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த பாலத்தினால் பயண நேரம் 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடங்களாக குறைந்துள்ளது. கோவையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்திற்கு தனது தந்தையின் பெயரை சூட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜிடி நாயுடுவின் மகன் ஜிடி கோபால் தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. கோயம்புத்தூருக்கு இதை விட ஒரு நன்மை பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா எல்லா சிட்டிலையும் 1 மணி நேரம் ஆகும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. கோயம்புத்தூரில் 10 நிமிஷத்தில் போகிற முடியும். அதனால இண்டஸ்ட்ரிக்கு
எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மை, ரொம்ப டைம் சேவ் ஆகும். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் புத்தொழிலிலும் சமூக நீதி என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் தெரிவித்தார். சிறந்த புத்தொழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் 2018ஆம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு 4 ஆண்டுகளில் 2022ஆம் ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்திலும் தாவேக்கா கொடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. குமாரபாளையத்தில் நேற்று முன்தினம் பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு தாவேக்கா கொடிகள் இருந்ததை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து நல்லிப்பாளையத்திலும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் அதிக அளவில் தாவேக்கா கொடிகள் பறந்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் தாவேக்கா கொடியுடன் பங்கேற்றவர்கள் தங்கள் கட்சி தொண்டர்கள் இல்லை என்று தாவேக்கா நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் குடிநீர் தொட்டிகளில் கூட மனித கழிவு கலப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில் ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவரா என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நாகேந்திரன் உயிரிழந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிறையில் இருந்தபடியே திட்டம் தீட்டியதாக நாகேந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனுக்கு கல்லீரல் செயலிழந்த நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகேந்திரன் உயிரிழந்தார். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை வியாசர்பாடியில் உள்ள நாகேந்திரன் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் காஞ்சிபுரம் ஸ்ரீசன் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கோல்ரிப் மருந்து உற்பத்தி ஆலைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர் ரங்கநாதன் மீது கொலை, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ரங்கநாதனை சென்னை அசோக் நகரில் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து மத்திய பிரதேச காவலர்கள் கைது செய்தனர். தனது உறவினர்களிடம் தொலைபேசி வாயிலாக ரங்கநாதன் தொடர்பு கொண்டு பேசியபோது அவரது செல்போனை கண்காணித்து அவரது இருப்பிடத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். கோல்ரிப் மருந்தில் கலப்படம் இல்லை என மத்திய அரசு மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசு கூறிய நிலையில் அதில் நச்சுத்தன்மை இருந்ததை தமிழ்நாடு அரசுதான் உறுதி செய்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதில் நச்சுத்தன்மை இருப்பது என்பது கண்டுபிடித்து உடனடியாக மத்திய பிரதேசத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் ஒடிசா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்குமே தகவல் சொல்றோம். ஆனா மத்திய பிரதேசமும் ஒன்றிய அரசும் இந்த மருந்துல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம தான் இந்த மருந்துல நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தரல.